அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசனையர்களுக்கு சனி எழுதிய தலைவி. இன்று முதல் ரிஷபராசனையர்களான உங்களுக்கு இவை நடந்தே தீரும். அப்படி ரிஷபராசனையர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரன் கேதுவும், கன்னி ராசியில் சூரிய புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை கும்பராசியில் சனி சஞ்சரிக்கிறாருங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே அதுவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாக்கியஸ்தானாதிபதி வக்ரம் பெறுவதால் சில நல்ல காரியங்கள் திடீரென மாற்றம் செய்வீங்க. வாகனங்கள் பிரச்சனைகள் வரலாங்க. ஒரு சிலர் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும். தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவர் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் எல்லா விதத்திலும் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல ராசிக்குரிய சுக்கர் சதுர்த்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. 6 செவ்வாய் பலம் பெற்று இருக்கிற தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இவைகள் எல்லாமே நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் என்றுதாங்க சொல்ல வேண்டும். சுபகாரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் யாத்திரை, தெய்வ தரிசனம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆசைப்பட்டபடி நடக்க இருக்குதுங்க. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இனி கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். சுகஸ்தானத்தை சுக்கிரன் நற்பலன்களை தருவாருங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்ற பல முயற்சிகள் மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டுங்க. வருமானம் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஆலய வழிபாடுகள் நடக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் 6ல் அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோகமாக நற்பலன்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்ப்பு குறையும். துணிச்சலான முடிவுகளை எடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் ஆரோக்கிய குறை ஏற்படலாங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க. சிலர் திருஷ்டி தோஷங்கள் பாதிக்கப்படும் அமைப்பு இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார். குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குவதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. புகழ் கூடுங்க. புனித பயணங்கள் உண்டு. நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாகன யோகமும் தொழில் ரீதியான எடுத்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது துலாம் ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குது. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நற்பலன்கள் நடைபெற இருக்குதுங்க. உங்களிடம் நீண்ட நாள் கனவு நனவாகும். பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குங்க. பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கூட இருக்கு. வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனையை செயல்படுத்த முற்பட இருக்கீங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதால பொருளாதார நிலை உச்சமடையுங்க. எனவே கடன் சுமை குறைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரை ரிஷபராசினியர்களான நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கடகராசிக்கு குரு பயிற்சியாகி அங்கு அதிசார கதி உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் குரு பகை கிரகமாகும். இருந்தாலும் குருவினுடைய பார்வை சகல தோஷங்களையும் அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையும் புனிதமடையுதுங்க. இதன் விளைவாக எண்ணற்ற நற்பலன் உங்களுடைய இல்லம் தேடி வரலாங்க. முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவதால் எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை பலத்தால கற்பனையான முயற்சிகள் கை கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளம் குதூகலமாக உருவாகுங்க. உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்போது விலக இருக்காங்க. அதே போல கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் கவனமாக சிறப்பாக இருப்பது நல்லதுங்க. இத்தருணங்களை நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேற இருக்குது. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல சுக்கிரன் நீச்சமும் பெறுகிறார். அதாவது கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. உடல் நல தொல்லைகளும் உற்சாக குறைவும் வரலாங்க. மனக்குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் ஏமாற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் எதிர்பார்த்திராத வகையில் சில திருப்பங்களை சந்திக்க இருக்கீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் மும்முரம் காட்ட இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்துல குல தெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை ஒரு சிலர் மற்றவர்களுடைய பலிக்கு நீங்கள் ஆளாக நெருங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கலைஞர்களுக்கு வெளிநாடு சென்று அங்க நிகழும் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் வாய்ப்பும் அதிகரிக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூட இருக்கு. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து அவங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதிலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.